வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குர்த்தா தானே கவுன் மாதிரி இருக்கே, நல்லா லாங்காக நைட்டி மாதிரி இருக்கே நம்ம சைஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்கர்ட் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். இந்த குட்டியாக ஒரு இன்ஸ்கர்ட் இருக்கும்ல கவுனுக்கு போடுறது, அது மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது, நல்ல பட்ஜெட்லேயே இது கிடச்சிடுது. துவச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள், மிஷினில் போட்டுறாதீங்க. இந்த குர்த்தாவை டேக் பண்ணுறேன். நிறைய பேர் நான் போடுற குர்த்தாவை பற்றி கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு தான் என்னென்னு பார்க்க போகிறோம். லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் போனால் இந்த டேபிள் இடிக்குது, இந்த பக்கம் வந்தால் இது இடிக்குது, இந்த பக்கம் வந்தால் இது இடிக்குது. ஒரு பக்கம் செஸ்ட் ஆஃப் ட்ரைஸ், ஒரு பக்கம் ஃப்ரிட்ஜு, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள். இந்த மாதிரி இடிக்கிற இடத்துல நின்று சந்துக்குள்ளே நின்று பேசிகிட்டு இருக்கேன் நான். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளான லஞ்ச் மெனு, ஹெல்த்தியான லஞ்ச் மெனு. நேற்று வச்ச ரசம் தான் நம்ம வீட்டில். ரசம் மட்டும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி நான் வச்சுடுவேன். டெய்லி ரசம் வைக்க மாட்டோம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி ரசம் வச்சுக்குவோம். அதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுட வடித்த சாதம், வடிக்கலை, குக்கரில் தான் இருக்குது. சூடு கொஞ்சம் ஆறி போயிடுச்சு. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே ஆறிடுச்சு போல். அப்புறம் சூப்பராக வெங்காயம் தக்காளி நிறையா, பூண்டு நிறையா போட்டு நல்லெண்ணெய் பாதி கடலெண்ணெய் பாதி சேர்த்து செஞ்ச பாவக்காய் தொக்கு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் மெயின் டிஷ்ஷே. அதாவது கிழம்பெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு சாதம் போட்டு அந்த பாவக்காய் கடாயிலேயே, இப்போ கடாய் சோறு இப்போ செய்ய போகிறேன் நான். சாதம் அதில் போட்டு பாவக்காவையும் கொஞ்சம் அள்ளி போட்டு நல்லா கடாய் சோறு பெரட்டி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பரிமாறி விட்டுருவேன். அடுத்தது கொஞ்சம் சாதம் தனித்தனியாக அவங்கவுங்க போட்டு ரசம் வந்து ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அது மாதிரி தான். எக்ஸ்ட்ராவாக பொரிக்கிறதுக்கு சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் கொத்தவரங்காய் வத்தல். இந்த கொத்தவரங்காய் வத்தல், அப்புறம் இது என்னது அரிசி வத்தலா? இந்த அரிசி வத்தல் வந்து கடையில் வாங்கினது. நல்லா இந்த மாதிரி தொக்கு வறுவல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அதில் சுட சுட சாதம் போட்டு பிசைஞ்சு அந்த கடாய் சாதம் சாப்பிட்ற ருசி இருக்குது பாருங்கள். ஆஹா, வேறு லெவல் தான். இந்த மாதிரி கடாய் சாதம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கடாயில் பிரட்டின பாவக்காய் சாதத்தை பிளேட்டில் பரிமாறிட்டு அந்த பொரிச்சு வச்சுருந்த அரிசி வத்தலும் கொத்தவரங்காய் வத்தலையும் பரிமாறியாச்சு. கொத்தவரங்காய் வத்தல், அப்புறம் அரிசி வத்தல் இதுதான் நம்ம வீட்டில் சமையல். எறா தொக்கு செய்வோம்ல, நிறையா சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு. அது மாதிரி பாவக்காய் கசப்பு இருக்குது தான் செய்யுது, ஆனால் ருசியாக இருக்குது. மணக்க சமைக்கலாம், ரசிச்சு சாப்பிட்லாம். நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். டாடா.